எனக்கு வந்துட்டு என் புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு. உடனே அவன் என்ன புருஷன் சிரிச்சுட்டு சொல்றான், எனக்கு இவளை விட திரிஷாவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றான். அதுல சில பெண்கள் ஒரு வீடியோ வைரல் கூட ஆயிருந்தது, நாங்க விஜய்க்கு பொண்டாட்டியா கூட இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? ஒரு மயக்கத்துல இருக்கிறவங்க எதை வேணாலும் பேசலாம். அது வந்துட்டு பொதுவான மக்கள் கருத்தா இருக்க முடியுமா? அப்படி பேசுவாங்களா? நான் அவனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறேன்னு சொல்லுவாங்களா? ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தேன் ஷார்ட்ஸ்ல, எனக்கு வந்துட்டு என் புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு. உடனே அவன் என்ன புருஷன் சிரிச்சுட்டு சொல்றான், எனக்கு இவளை விட திரிஷாவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றான். இப்படிலாம் ஒன்று நடக்குமா ஒரு வீட்டில்? நடந்தா என்ன ஆகும்? இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இதுல ஒரு ரெவன்யூ இருக்கு. ஷார்ட்ஸ் போட்டாங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல போட்டாங்கன்னா இது ஒரு ரெவன்யூ இருக்கு. அதனால அடிச்சு விடுறாங்க இல்லைங்களா? அது அப்படியே இன்னைக்கு வந்துட்டு என்னாச்சு, ஒரு நுகர்வு கலாச்சாரமாகி புடங்கிட்டு இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. நான் போட்டேன், நான் சொல்லிட்டேன் அப்படின்றது தான். ஒன்றும் வேண்டாம். விஜய் மேலே இவங்களுக்கு மதிப்பு இருக்கிறதா இருந்ததுன்னா, அந்த பொண்ணு மேலே, அவருடைய மனைவி மேலே இவ்வளோ அவதூறுகளை வீசுவாங்களா? அதை கண்டுக்காத இருப்பாரா விஜய்? அப்போ இருந்தாலும் எப்படி அப்படி சாடிஸ்ட் யோசிச்சு பாருங்க. அப்போ இதெல்லாம் மக்கள் யோசிப்பாங்கல்ல.